அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்பு குஜராத் மாநில பாஜக மூத்த தலைவரும் ராஜ்கோட் தொகுதியின் வேட்பாளருமான ஒன்றிய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபலா அவர் என்ன சொன்னார்னா, தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ராஜபுத்திர சத்திரிய வம்சம் மன்னர்கள் இஸ்லாமியர்களுடன் நெருக்கமாக அடிமை போல் இருந்தனர். இஸ்லாமிய மன்னர்கள் கொடுத்ததை வைத்து ஆட்சி செய்தனர். தங்கள் வம்ச பெண்களை கூட இஸ்லாமியருக்கு மனமுடித்து கொடுத்தனர் என தெரிவிச்சிருந்தார். இந்த கருத்தை இந்த ரூபலாவின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ராஜபுத்திரர்கள் பாஜக தனது அரசியல் ஆதாயத்துக்காக ராஜபுத்திரர்களை அவமதித்து உள்ளது. குஜராத்தில் அந்த சமூக மக்கள் மற்றும் கர்ணி சேனா அமைப்பினருடன் பிரம்மாண்டமான ஒரு புதிய சமூகத்தையே அவங்க அவமதிச்சிட்டாங்க. ஏன் இந்த தேர்தல் நேரத்தில் இப்படிலாம் பேசுகிறாங்க? இதுக்கு அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும். இதுதான் அவங்களுடைய முதல் கோரிக்கை. அந்த போராட்ட களத்தில் பார்த்தோம்னா, அது ஊர்வலமாக வராங்க இல்லையா, அந்த போராட்ட களத்தில் பார்த்தோம்னா பெண்கள் பலர் தீக்குளிக்க முயன்ற சம்பவங்களும் அரங்கேறியது. புத்தர்களின் போராட்டம் வட மாநிலங்கள் முழுவதும் பரவி உள்ளது, இன்றும் தொடர்கிறது. இன்னைக்கு அதான் நிலைமை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அது ராஜபுத்திரர்கள் என்ற சொல்லுக்கு அரசனின் மகன் என்று பொருள். இது ஒரு மக்கள் இனத்தை குறிக்கும் சொல்லாகும். குஜராத், ராஜஸ்தான், உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, தில்லி, பஞ்சாப், மத்திய பிரதேசம், பீகார், ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா என 14 மாநிலங்களில் இவங்க கிட்டத்தட்ட 22 கோடி அளவில் ராஜபுத்திரர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, வசித்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் பிரதமர் விபி சிங் முதல் தற்போதைய இந்திய அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி நம்ம தலை வரைக்கும் நாடு முழுவதும் ஆதிக்கம் செலுத்தும் பணிகளில் ராஜபுத்திரர்கள் உள்ளனர். இதுதான் இன்றைய அவருடைய சூழ்நிலை. எல்லா வகையிலும் அந்த அந்த இனத்தை சார்ந்தவங்க தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய உழைப்பையும் இந்திய நாட்டுக்கு செலுத்திக்கிட்டு வராங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்க அந்த ராஜபுத்திரர்கள் பெரும்பாலும் பாஜகவின் விசுவாசிகள். குஜராத், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களில் ராஜபுத்திரர்களின் ஆதரவாளர் தான் பாஜகவினர் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக பலனடைகிறார்கள். குஜராத் மாநிலத்தில் 17% அளவில் ராஜபுத்திரர்கள் வாழும் சூழலில் அங்கு 95% அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பாஜகவுக்கு இதுவரைக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. பாஜகவுக்கும் ராஜபுத்திரருக்கும் இடையே உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுங்களா? இந்த அதானிக்கு மோடிக்கு இருப்பது மாதிரி மிக நெருக்கமான உள்ள நிலையில் கடந்த மார்ச் 22 அன்று குஜராத் மாநில மூத்த தலைவர் ராஜ்கோட் தொகுதி வேட்பாளருமான ஒன்றிய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபலா ஜோதா அக்தர் திரைப்படத்தை மூலப்பொருளாக வைத்து முன்வைத்து அவங்களாம் விரும்பாத அளவுக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரத்தை பாஜக ஆதரவு கோடியா மீடியா ஊடகங்கள் மூடி மறைத்த நிலையில் ராஜபுத்திரர்களின் எதிர்ப்பு மூலம் ஏப்ரல் 3 அன்று சமூக வலைத்தளம் மூலமாக செய்திகளாக நாடு முழுவதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தொடக்கத்தில் ரூபலா மன்னிப்பு கேட்கணும் என்றும், ராஜ்கோட்டில் போட்டிய ரூபலாவுக்கு பதில் புதிய வேட்பாளர்கள் அறிவிக்க வேண்டும் என்றும் ராஜபுத்திர தலைவர்கள் பாஜகவுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். ரூபலா மன்னிப்பு கட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் யாரிடம் மன்னிப்பு கொண்ட தகவலை இந்த நிமிடம் வரை இந்த நொடி வரை பாஜக தெரிவிக்கவில்லை. மேலும் ரூபலாவை வேட்பாளர் பட்டியல் நீக்கும் பாஜக விரும்பவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த ராஜபுத் அமைப்பான கர்ணி சேனாவின் தேசிய தலைவர் ராஜ் செகவாத் பாஜகவிலிருந்து விலகினார். ராஜ் செகவாத் பாஜகவை விட்டு வெளியேறிய அடுத்த சில மணி நேரங்களில் வன்முறை தூண்டியதாக கூறி அவரை கைது செய்தனர். ராஜ் செகவாத்தை கைது செய்த பின்பு பாஜக எதிரான போராட்டம் குஜராத் மாநிலம் மூலம் தீவிரமடைந்தது. மாநிலம் முழுவதும் பிஜேபிக்கு எதிராக போஸ்டர் யுத்தம், பிரம்மாண்ட பேரணி என ராஜபுத்திரின் போராட்டத்தால் குஜராத் மாநிலமே பதட்டமானது. முக்கியமான போராட்ட களத்தில் ராஜபுத்திர பெண்கள் பலர் தீக்குளிக்க முயன்ற சம்பவங்களும் அரங்கேறியதால் இந்த போராட்டம் வட மாநிலம் முழுவதும் பரவியது. இந்த சூழ்நிலை உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸை சேர்ந்த பிரியங்கா காந்தி அவர்கள் ரோடு ஷோ சென்றார். மக்களிடம் வாக்கு கேட்டு சென்றார். அப்ப ராஜபுத்திர
சமூகத்துடைய மக்கள் அத்தனை பேரும் அங்கே அவருக்கு மாபெரும் வரவேற்பை கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் கவனிக்கணும். இது நாள் வரை பாஜகவை ஆதரித்து வந்தவர்கள் தன்னுடைய சமூகத்தை அவர்களுங்க பழிச்சிட்டாங்க. மன்னிப்பு வேட்பாளர் மாற்ற சொன்னாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. எதுவுமே நடக்கலை. 14 மாநிலங்கள்லேயும் அதிருப்தி போராட்டங்கள். ஆனால் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் பாஜகவை ஆதரிக்க மாட்டோம். இப்போ 14 மாநிலத்தில் ஆட்டம் கண்டிருக்கு. இந்த நிலையில தான் பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ரோடு ஷோ போனாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி எத்தனையோ முறை ஓட்டு கேட்க போயிருக்காங்க. அவங்களுக்கு மக்கள் அந்த கட்சி தொண்டர்கள்லாம் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இத்தனை வருடம் இல்லாத வகையில், இதுவரை இல்லாத வகையில் ஒரு மாபெரும் வரவேற்பு பிரியங்கா காந்திக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அந்த சமூகம் இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் வாக்களிக்கிறதாக ஒரு இறுதி முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது புலப்படுது. இதன் மூலம் என்ன அப்படின்னா, வட மாநிலங்களில் தனக்குண்டு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா பிஜேபி. அது ஏற்கனவே அந்த பிம்பம் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் பிரச்சாரம் நடக்க உடஞ்சிக்கிட்டே வந்தது. ஒரிசால கூட்டணியில் அவங்களுக்கு இல்லை. வடகிழக்கு மாநிலங்களில் 2 மாநிலங்களில் பிஜேபி போட்டி இல்லை. அப்புறம் கேட்கவே வேண்டாம், டெல்லிலையும் பஞ்சாப்லேயும் அங்கே ஆம் ஆத்மி. அப்புறம் மம்தா பானர்ஜி தனிச்சு போட்டியிட்டாலும் பிஜேபி வீட்டுக்கு அனுப்பின்னு நேற்று அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கேரளாவில் வாஸ் அவுட்டு, தமிழ்நாட்டில் வாஸ் அவுட்டு. இப்போ வட மாநிலங்களில் இன்னும் ஒரு பல கட்டங்களாக தேர்தல் நடக்க இருக்குது. அந்த தேர்தல் நடக்க, இந்த தேர்தல் முடிகிற நேரத்திலேயே அங்கே இதனுடைய எண்ணிக்கை இத்தனை நாள் வருவோம்னு சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா மோடி. எத்தனை இடம் அறிவிச்சார்னா உங்களுக்கே தெரியும். 400 இடங்களில் பாஜக வெற்றி அடையும் அப்படின்னார் இல்லையா. அதே உடஞ்சிருச்சு. எல்லாம் உடஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ பத்திரிக்கை இதெல்லாம் செய்திகள்லாம் பார்க்குறப்ப இப்போ 150 நிற்கிறாங்க. இன்னும் தேர்தல் எல்லாரும் வடக்க இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, மக்களை சந்திப்பாங்க. அப்போ 100 பேருக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று அரசியல் பார்வையாளர்கள், ஆலோசகர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க.